சனாதனத்தினுடைய சங்கிகள் இந்த மண்ணை சூழுகிற போது இன்னும் அடிமைத்தனம், இன்னும் அடக்குமுறை. நான் இவ்வளவுத்தையும் சொல்றேன். நம்முடைய நீங்க குறிப்பிட்ட ஒரு தலைவர் கல்வி நிலையங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அந்த குற்றச்சாட்டுக்கான பதில ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 99.9% நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை. கிளாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல மிடில் ஸ்கூல்ல 99.9% சார். இது இந்திய சுதந்திர விளையாட்டிலேயே கிடையாது. கல்வியில் இல்லம் தேடி கல்வி கொரோனால பிரேக்கப் ஆனா 3 வருஷம் 2.5 வருஷம் பள்ளி படிப்பு வாசனையை மறந்தான். அவன் வீட்டுக்கெல்லாம் போச்சு இந்த ஆட்சி. அவனை கூட்டு வந்துச்சு, வாப்பா வா படி, உனக்கு படிக்கிறதுக்கான உதவியை பண்றோம். எங்க தலைவர் சொன்னார், இது என்னுடைய கட்சியின் ஆட்சி அல்ல, இந்த இனத்தின் ஆட்சியாக நான் பிரகடனப்படுத்துகிறேன், ஒரு கொள்கையின் ஆட்சியாக பிரகடனப்படுத்துகிறேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது வேறு, அறிவிக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர் எங்கள் தலைவர். புதுமை பெண் திட்டம், அதை போலவே மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம், அதை போலவே இன்றைக்கு உரிமை தொகை திட்டம், இப்படி பல திட்டங்களை கொடுத்து இல்லம் தேடி கல்வி, அதை போலவே இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம் சார். நான் அதை மையப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு பிள்ளைகள் சாதாரண அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், சாதாரண சாமானிய விட்டு பிள்ளைகள் இன்றைக்கு உலக நாடுகளில் உலக அரங்குகளில் நின்று பேசுகிற போது, நான் அரசு பள்ளி மாணவி, ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதை அடைந்தேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெற்றி பெண்களுக்கான தமிழ்நாடு, விளையாட்டில் சிறந்த தமிழ்நாடு என்று மற்ற மாநிலங்கள் கொண்டாடுகிறதே ஏன்? அதை உருவாக்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவன். அந்த மாண்பமை தலைவனுடைய ஆட்சி திராவிட மாடல் 2.0